ஹலோ கைஸ், செகண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். கூகுள் பே அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ரெண்டு கேட்டகரியில் நமக்கு பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஸ்பான்சர்ஷிப் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கூகுள் பே அப்ளிகேஷன் ரெஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூகுள் பே அப்ளிகேஷனில் அவங்க கூட பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த லெண்டர்ஸ் கூட அப்ளை பண்ணி லோன் கிடைச்சது அப்படின்னா அதுக்குண்டான கமிஷன் அப்படிங்கிறது கூகுள் பேக்கு கிடைக்கும். ஸோ அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா மணி, ப்ரிஃபர், மணிவியூ, கேஷி, ஃபைப், பேமி, ஸ்மார்ட் காயின், IFL இந்த மாதிரியான ஒரு சில ஃபினான்ஸ் அண்ட் RBI ரெஜிஸ்டர்ட் NBFCலாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான இடங்கள்ல நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் தான் லோனாக கிடைக்கும். இதுவே கூகுள் பே பொறுத்தவரைக்கும் டைரெக்டாக ஒரு சில RBI ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஸ் அண்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியும் லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ஆதித்யா பிர்லா கேபிட்டல் இருக்காங்க, ரெண்டாவது ஆக்சிஸ் பேங்க் இருக்காங்க, DMI ஃபினான்ஸ் இருக்காங்க, அதுக்கு அடுத்ததாக L&T ஃபினான்ஸ் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இவங்க 4 பேருமே ரொம்ப பாப்புலரான ஃபினான்ஸ் நிறுவனம் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே சில இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. 30,000 அதிகபட்சமாக 10 lakhs வரைக்கும் லோன் அப்படிங்கிறது கிடைக்கும். மந்த்லி EMI பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் ஜஸ்ட் 2,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. லோன் பீரியடை பொறுத்தவரைக்கும் 6 months அதிகபட்சமாக 6 years வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக 10% பர் ஆனியம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே ஸ்பான்சர்ஷிப்பில் பிஸ்னஸ் ஆப்ஷனில் அப்ளை பண்ணுறதை விட இந்த இடத்துல கூகுள் பே டைரெக்டாக ரெஃபர் பண்ணக்கூடிய இந்த பர்சனல் லோனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அதிகப்படியான லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ரீசனபிளான இன்ட்ரெஸ்ட் ரேட்லையும் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. பட் இருந்தாலுமே லோனுக்கான அப்ரூவல் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனிநபருடைய சிவில் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைலை பொறுத்து மாறுபடும். அந்த விதத்தில் லோன் அப்ரூவல் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். அது எல்லாமே உங்களுடைய சிவில் ப்ரொஃபைல் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைலை பொறுத்து தான் அமையும். இதை நீங்கள் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான லோன் ஆஃபர் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட முடியாது. உங்களுடைய ப்ரொஃபைல் பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டான லோன் ஆஃபர் கிடைக்கும். இன்கேஸ் கொஞ்சம் ஒர்ஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான லோன் ஆஃபர் தான் உங்களுக்கு கிடைக்கும். சேம் டைம் அதை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபைல் மேட்ச் ஆகக்கூடிய லெண்டர்ஸுடைய ஆஃபரை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். இதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த கூகுள் பே அப்ளிகேஷன் பர்சனல் லோனுக்கு பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கக்கூடிய அந்த 4 லெண்டர்ஸுடைய பர்சனல் லோனுக்கான ரெக்யூர்டு எலிஜிபிலிட்டி அண்ட் டாக்குமெண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் அதை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இன்ஸ்டண்ட்டாக தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி ரீட் அவுட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அதர்வைஸ் நாம எந்த ஒரு பர்சனல் லோன் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பார்த்தாலும் சரி, நீங்கள் அவங்களுடைய அஃபீஷியல் சோர்சஸில் ஒரு டைம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். சேம் டைம் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் ரீட் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டு அது எல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா மட்டும் அப்ளை பண்ணலாம். அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே கேஸ், அந்த விதத்தில் இந்த ஜிபே அப்ளிகேஷனில் கிடைக்கக்கூடிய ஒரு லோன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். லோன் டீட்டெயில்ஸை பொறுத்தவரைக்கும், அதாவது அப்ளை பண்ணுறதை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். உங்களுடைய கூகுள் பே அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டில் இந்த மாதிரி பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அண்ட் மெயில் ஐடி ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன்ஸ் கேட்பாங்க. அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய நேம், பின்கோட் இதெல்லாம் கேட்பாங்க. தென் பேன் நம்பரும் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன, சேலரிடு பர்சனா, செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனா, அதை கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அதுக்கப்புறமா உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ், என்ன ஒர்க் பண்ணுறீங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன லோன் அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறத கேட்பாங்க. அந்த லோன் அமௌண்ட் என்ன உங்களுக்கு தேவைப்படுதோ அதையும் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக லோன் கேட்குறீங்க அப்படிங்கிறதையும் கேட்டிருப்பாங்க. அதையும் ஃபில் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கும் பட்சத்தில் அப்ரூவல் அப்படிங்கிறத ஷோ பண்ணுவாங்க. அந்த விதத்தில் இங்கே ஒரு நபருக்கு 1,50,000 அப்படிங்கிறது அப்ரூவல் ஷோ பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்டார்டிங் நாம் 60,000 அதிகபட்சமாக 1,50,000 வரைக்கும் செலக்ட் பண்ணி விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 24 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த லோன் அப்ரூவலை பொறுத்தவரைக்கும் DMI ஃபினான்ஸ் சைடு இருந்து தான் அப்ரூவல் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் நம்மளால் அட்ஜஸ்ட் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். அதாவது 1 வருஷம், 1.5 வருஷம், அப்படின்னா 2 வருஷம் கூட ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறத நம்மளால் சூஸ் பண்ணிக்க முடியும். இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 21.5% பர் ஆனியம் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இந்த 1.5 லட்ச ரூபாய் லோன் அமௌண்ட்டில் ஒன் டைம் ப்ராசஸிங் ஃபீஸாக 5,925 ரூபாயும் ப்ளஸ் அதுக்கான டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1,066 ரூபாயும், இந்த 2 அமௌண்ட்டும் போக ரீமைனிங் அமௌண்ட்டான 1,43,008 ரூபாய் தான் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லையும் கிரெடிட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஈனாச் அப்படிங்கிற ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ப்ரூஃப் அப்படிங்கிறதையும் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு உட்பட்டு நம்மளுடைய லோன் அமௌண்ட்டை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் டிஸ்பர்சல் பண்ணிடுவாங்க. அந்த விதத்தில் இந்த பர்சனல் லோனுக்கு இவங்க கூட லெண்டிங் பார்ட்னர்ஸாக இருக்கக்கூடிய அவங்களுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாக்குள்ளே உங்களுடைய ப்ரொஃபைல் மேட்ச் ஆனது அப்படின்னா தான் அப்ரூவல் அப்படிங்கிறதும் கிடைக்கும். சேம் டைம் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் சப்மிட் பண்ணினீங்க அப்படின்னா தான் லோன் அமௌண்ட்டை டிஸ்பர்சல் அப்படிங்கிறதும் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இந்த கூகுள் பே அப்ளிகேஷனில் நீங்கள் இந்த ஆப்ஷனில் இவங்க டைரெக்டாக பர்சனல் லோன் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த ஆப்ஷனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய சிபில் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக 730க்கும் மேலே இருக்கணும். அப்படியே இருந்தாலுமே உங்களுடைய சிபில் ப்ரொஃபைலில்
எந்த ஒரு லேட் பேமெண்ட் அப்படிங்கிறதும் இருக்கக்கூடாது, செட்டில்மெண்ட் அப்படிங்கிறதும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சூப்பரான ஒரு சிபில் ப்ரொஃபைல் இருந்து நீங்கள் சேலரிடு பர்சனாக இருந்தால் அப்ரூவல் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாகவே கொடுக்கறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. அதர்வைஸ் ஒருவேளை செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கூகுள் பே அப்ளிகேஷனில் QR கோட் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஓரளவுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது உங்களுக்கும் இவங்க பர்சனல் லோன் ஆஃபர் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு சில நபர்களுக்கு ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபரவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஈஸியாகவே விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். சேம் டைம் இந்த பர்சனல் லோன் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே சமயத்தில் இவங்க கூட பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த லெண்டர்ஸுடைய பர்சனல் லோனுக்கான எலிஜிபிலிட்டியான ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸ் என்ன, அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி இவங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த லெண்டர்ஸுடைய ப்ரொஃபைலில் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு மட்டும் அப்ளை பண்ண விருப்பம் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடுங்க.